பஞ்சாங்கம் டிசம்பர் 27, 2024 27/12/2024 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:29 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 1:57 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 1:57 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி சப்தமஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலையும் சந்திரன் டிராவல் பண்ண போறாரு. அதனால இன்று பகல் வேளையில, அதாவது மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மத்தியானம் 1:57 தான் சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசியிலிருந்து 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மத்தியான வேளையில 12:30 மணிக்கு மேல நீங்க யார்கிட்ட பேசினாலும் எச்சரிக்கையோடு பேசுவது நல்லது. எப்போவோ ஏதோ ஒரு நடந்த விஷயத்த பேசும்பொழுது தேவையில்லாம தங்களுடைய தவறுகளை மையப்படுத்தி பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதனால மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் இன்று பகல் வேளையில பிரச்சனை இல்லை. மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் சிக்கல் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் பேங்க்குக்கு லோன் ப்ராசஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, இதெல்லாமே காத்தால வேலையில் முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 1 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. 1 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வந்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் நீங்களாக போய் வாண்டடாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக பகல் வேளையில் சந்தோஷமும், மதியத்துக்கு மேல் அனாவசியமான மன உளைச்சலும் அலைச்சலும் நேர விரயமும் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு ஏற்படும். 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இந்த 2 கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பதட்டம் படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உற்சாகத்தோட பேசும்பொழுது சில சமயம் அடுத்தவர்களுடைய தவறுகளையும் பேசுவீர்கள். அதனால கவனத்தோட பேசுவது நல்லது. இன்று உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் மற்றும் சந்திரன் 2 கிரகங்களும் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பரிவர்த்தனையின் காரணமாக உங்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மனோபலத்துடையோ அல்ல அந்த வார்த்தைகளில் சற்று கடுமையான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நற்செய்திகள் வரும். வேலையில் இருக்கிறவாளுக்கு தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலையில் முன்னேற்றம், அதாவது செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையுடனும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு போகிற விஷயத்தில், இல்லை ஏதாவது பேங்க்குக்கு போகிற விஷயத்துலனா இன்று தடுமாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகன வகையில் தடுமாற்றம் ஏற்பட்டு எங்கேயாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரிஷப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரித்து காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களிடம் தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது மன தைரியத்தை மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தில் வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது உங்கள் பேரில் செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது, இல்லாட்டி இசிஎஸ் பவுன்ஸ் கேஸ் இருக்குது, இல்லை பேமெண்ட் பண்ணாத கேஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் இன்றைக்கி நீங்கள் வாதாடினீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். நண்பர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் தந்தையுடன் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி அப்பா கூட பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். நீங்கள் என்ன பேசினாலும் அவர் அதற்கு எதிர்வாதம் பேசுவார். அவர் பேசுகிறதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. உடன்பிறப்புகள், குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள்னால் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவானும் புதன் பகவானும் கொடுக்கறதுனால நண்பர்களின் உதவி, சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்று காரிய வெற்றி ஏற்படும். தங்க நகை வியாபாரிகளுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் சந்திரனோடு இணைஞ்சிருக்காரு. இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகத்தையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சற்று காட்டமான வார்த்தைகளை பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலையாக இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் மரியாதையோடு நிதானத்தோடு பேசுறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தைகள் மூலமாக வியாபாரத்தில் பெரிய லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளையும் அல்லது காம்படிட்டர்ஸையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஏதாவது வீடு வாங்கணும், இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னா அது சம்பந்தமாக உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு சாதுரியமாக பேசி வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய மரியாதையை நீங்களே காப்பாற்றிப்பீங்க. எதிரிகள், குடும்ப எதிரிகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய நேரம் இது. தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் யோகமான சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்தில் அமைக்கபிள் சிச்சுவேஷன் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வீடு சம்பந்தமாக ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு இருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள்னால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களின் எதிரிகள்லாம் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அப்படி சப்போஸ் அவங்க கொஞ்சம் தலையெடுத்து ஆடினாங்கன்னா அவங்கள தட்டி வக்காத்த வைக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளே போதும். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் இருந்த சில குழப்பங்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. அனுசரணையான செயல்பாடுகள் மூலமாக உடன்பிறப்புகளின் நட்பை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் பாராட்டுவார்கள். பெரிய மனிதர்களின் உதவி அல்லது ஆலோசனை உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வெற்றிக்கு
உதவிகரமாக அந்த பெரிய மனிதர்களின் பண உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பதட்டம், முன்கோபத்தோடு பேசுவீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, அதாவது லீகல் சிக்கல்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்கள் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அது சம்பந்தமான செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் தாயாருடன் ஏற்பட்ட ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி, ஆரோக்கியத்தில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்துடன் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக மத்தியானம் 1:57 வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்காரு. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் மத்தியானம் 1:57 மேலே சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக நிலம் சார்ந்த முடிவுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நிலத்தில் முதலீடு பண்ணுறது, சொந்த வீடு வாங்கிறது, இல்லை விவசாய நிலம் வாங்கிறது, அல்லது வண்டி வாகன சேர்க்கை, அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பண வரவில் இருந்த தொய்வுகளும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் சந்திரனோடு இணையறதுனால வேதை பொருத்தத்தின் மூலமாக உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் ஏதாவது ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, அதாவது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதில் இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கூட இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தினாங்கன்னா அவர்களே அனுபவிக்கக்கூடிய, அதாவது வருந்தக்கூடிய வகையில் சில சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் உங்ககிட்ட இன்னைக்கு அனாவசியமாக வம்புக்கு வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு செய்யறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகள், அதாவது குறிப்பாக இந்த இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் லவ் அஃபேர் விஷயம், இதில் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை வலு விளக்கச் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற தவறுகள் விலக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மத்தியானம் 1:57 வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுதும் செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்கள்னா அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு பாராட்டு மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பெருமிதத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுவதற்காக செலவுகள் ஏற்படும்.
வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வாங்குறதுக்கு, அதாவது வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்களா சில விஷயங்களை யோசித்து வச்சுருப்பீங்க, அது சம்பந்தமாக முடிவு எடுக்க முடியாமல் வச்சுருப்பீங்க. குடும்பம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிணக்குகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய சந்தோஷத்திற்கு வெடி வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. கவனத்துடன் பேசுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்காரு மத்தியானம் 1:57 வரைக்கும். அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனாயுகம். இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுதல், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. மனசில் ஒரு விதமான பயத்தை சூரியன் ஏற்படுத்திட்டு இருக்காரு. உங்களுடைய பதவி கிடைக்குமா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே போக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி மத்தியானம் 1:57 மேலே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குரு உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார். கடல் கடந்த தொடர்புகள் வருமானத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கிட்டையெல்லாம் நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் மத்தியானம் 1:57 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்படுத்தின காயத்தை மருந்தாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த வார்த்தைகளால் யாரெல்லாம் சங்கடப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உதவி இன்றியமையாததாக இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும், லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மென்டார் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு வருது. அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 1:57 வரைக்கும் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. சந்திரமங்கல யோகம். அதுக்கப்புறம் 1:57 ராசிக்குள்ள வராரு. செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனா யோகம். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காம இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மத்தியானம் 1 மணி வரைக்கும் புலம்பி தள்ளுவீங்க. இன்றைக்கி இது நடக்கலையே, அது நடக்கலையே, எனக்கு வேலை போச்சே, எனக்கு வேலை கிடைக்கலையே, என்னோடய வேலையில் நான் வளர்ச்சி அடையலையே, என்னோடய வியாபாரத்தில் வளர்ச்சி அடையலேன்ட்டு. ஆனால் மத்தியானம் 1:57 மேலே அந்த கவலைகள், அந்த புலம்பல்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய புலம்பல்கள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு புலம்பலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணிக்கு மேலே
தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக அடுத்த 2 நாளுக்குள்ளார ஒரு பெரிய சாதனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அது மத்தியானம் 1:57 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் ரீதியான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள், பூமிகாரகன் நீச்சபங்கம் அடைகிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகளில் இது நாள் வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகளின் மூலமாக அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அவர்களிடமிருந்தோ உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். வெற்றிகள் மூலமாக இது நாள் வரை நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தீங்க. அந்த ஏமாற்றத்திற்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி இன்று பிற்பகல் 1:57 வரை லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு லாபங்கள் பெருகுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிரிகளும் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். இனிமையாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மத்தியானம் 1:57 மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரனும் செவ்வாயும் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார்கள். இதனால உங்களுக்கு எதிரிகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த கால வாழ்க்கை துணை போன்றவர்களால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ முதலீடு செய்து அதுலேயும் கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு எந்த விதமான ஷேர் ட்ரேடிங், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் சமாளிச்சிருவீங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே இமோஷனல் முடிவெடுத்து தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக பண விரயம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிராளிகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளே சில சமயம் தவறான புரிதல் காரணமாக உங்கள் பேரில் வழக்கு தொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மதியம் 1:57 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து புதனோடு சேர்ந்து குருவின் பார்வையோட செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையின் காரணமாக வியாபாரத்திலோ அல்லது உடன்பிறப்புகளின் காரணமாகவோ செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு பண பற்றாக்குறையை ஏற்படுத்தும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக சில செலவுகள் அல்லது அவங்க பண்ணின தப்பை நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பலியாகிற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் மற்றும் தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் மத்தியானத்தை 1:57 மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று அனாவசியமான செலவுகள் விரயங்கள் ஏற்படும். ஏற்கனவே வாங்கின கடனை, எப்போவோ வாங்கின கடன் அட்டை, அதற்கு உண்டான வட்டியும் இப்போ கட்டுற மாதிரி இருக்கும். கலெக்ஷன் ஏஜென்ட் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பதட்டத்திலேயோ அல்லது முன்கோபத்திலேயோ வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்களின் உதவி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலைகள் விலகும்.
செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமான உடன்பிறப்புகள் மூலமான மனக்கவலைகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கோபத்தை எப்போ எங்கே காட்டணும்னு இருக்குது. இன்றைக்கி கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை சொல் பேச்சு கேட்டு நடப்பதன் மூலமாக உங்களுடைய மரியாதை காக்கப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சாதகமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று மதியத்திலேருந்தே பகல் வேளையிலேயே உங்களுக்கு நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல அறிவுரைகளை கொடுப்பதன் மூலமாக அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமும் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் எப்போவும் முதலீடு செஞ்ச வச்ச பணம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்கள் கைக்கு வரத்துக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறனால மதியத்திற்கு மேல் தன லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி. பாக்கியஸ்தானம் மற்றும் தசமஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 2 இடத்திற்கும் செவ்வாயின் சம்பந்தம் இருக்கிறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஆனால் காரிய வெற்றி ஏற்படும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பொய்யும் புரட்டும் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயம் வார்த்தைகளில் குதர்க்க வார்த்தைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் அரசாங்க வழியில் உதவிகள் அல்லது மேலதிகாரிகள் வகையில் அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அறிவார்த்தமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இன்றைக்கி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை உங்களுடைய போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் நேர் பார்வை, சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை மதியம் வரை, அதன் பிறகு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தன யோகம். இதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவிரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுற வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆனால் அனாவசியமாக கோவப்பட்டு யாருக்கிட்டையும் கோவப்பட்டு கத்தாதீங்க. இன்றைக்கி நீங்கள் கோவப்படுறது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து பண வரவேண்டிய பாக்கிகள் இருந்ததுன்னா அது இன்றைக்கி வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் கவலையில் கோபத்தில் உளரக்கூடிய வகையில் இருக்குது. கோபத்தினால நீங்கள் அடுத்தவங்ககிட்ட வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் அல்லது குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாயாரின் ஆலோசனையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையோ கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி. இன்று பிற்பகல் 1:57 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் அனாவசியமான வாக்குவாதங்களை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகம், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பதட்டத்தில் தவறான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுடைய மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது யார்கிட்ட பேசினாலும் சரி, வாழ்க்கை துணைகிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசினாலும் சரி, அம்மா கிட்ட பேசினாலும் சரி, அப்பா கிட்ட பேசினாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உண்மையை மட்டும் பேசுங்க. பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வார்த்தையை போட்டுவீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், வீண் செலவுகளை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று பதட்டம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஷேர் ட்ரேடிங் அந்த மாதிரி ஏதாவது கேம்பிளிங் சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் பண முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா
அதை சீக்கிரமாக பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நஷ்டங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மதியத்துக்கு மேலே பதட்டம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய உடன்பிறப்புகள் இது நாள் வரை உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்துன்னா இன்றைக்கி நிதானத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வருமானத்தை காட்டிலும் செலவுகள், கடனை எப்படி அடைக்கிறது, வாங்கின கடன் அடைக்கிறது எப்படி, இல்லை புதுசாக கடன் வாங்கலாமா, இப்படி யோசனை இருக்குது. அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரான்ஸ்ஃபர் எந்த இடங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். நான் போக மாட்டேன், நான் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன், இல்லை டிரான்ஸ்ஃபர் வேண்டான்னு சொன்னீங்கன்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல் நற்பலன்கள் ஏற்படும். மதியம் 1:57 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, செவ்வாயின் நீச்ச பார்வையில். இதனால் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். யாருக்கிட்டையாவது சண்டை போடுவீங்க. அது யாருங்கிறது தான் முக்கியமான விஷயமே. உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள் இல்லது ரவுடித்தனம் பண்ணுறவங்ககிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். மதியத்துக்கு மேலே ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.